சிறைச்சாலை சம்பவம், அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் முன்னை நாள் அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்கின்றதா அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு தொடர்பு இருக்கின்றதா என்பது சம்பந்தமாக தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர் ஒருவர் ஒரு கருத்தொன்றினை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாகவும் அடுத்ததாக பசில் ராஜபக்சவுக்கு என்ன நேர்ந்தது என்பது சம்பந்தமாக பொதுஜன பிரமுன உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். பொதுஜன பிரமுனுடைய முன்னை நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான விடயம் சம்பந்தமாகவும் தொடரும் முன்னை நாள் அரசியல்வாதிகளுடைய கைதும் அதனுடைய பின்னணி சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகவும் இந்த காணொலியில விவாதிக்க இருக்கின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள செல்லலாம். இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் பெரிய அளவுல பேசப்படுற விடயங்களாக மாறி இருக்கின்றது. இது இலங்கை பரப்புல மாத்திரமில்லாமல் சர்வதேச பரப்பிலையும் சர்வதேச ஊடகங்களையும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இது இரண்டு விதத்துல பார்க்கப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியினர் கூறுகின்றார்கள் இது எதிர்கட்சிகளுடைய திட்டமிட்ட சதி செயலாக இருக்கலாம், அல்லது முன்னை நாள்கள்ல அரசியல்ல பயணித்தவர்கள் இப்பொழுது ஒரு ஆட்சி குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அதுல குறிப்பாக இந்த விடயம் சார்ந்து பேசுகின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட தமிழ் ஊடக இணைப்பாளர் ஐன்ஸ்டீன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்றாருன்னா, இந்த குறிப்பிட்ட விடயம் சம்பந்தமாக நீர்கொழும்பு சிறைச்சாலைகள் விடயம் சம்பந்தமாக இந்த விடயத்துல ஒரு அமைச்சர் முன்னை நாள்களில் இருக்கிற அமைச்சர்களோ அல்ல அரசியல்வாதிகளோ சம்பந்தப்பட்டிருக்கலாம். இப்பொழுது எதிர்கட்சிகள் இந்த விடயத்தை பாரதூரமாக மாற்றி இதை தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான சேறு பூசுகின்ற ஒரு விடயமாக மாற்றுவதற்கு முன் வருகின்றார்கள். உண்மையிலேயே இது ஒரு தவறான அரசியலை காட்டுகின்றது என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் முன்னை நாள்கள்ல கூட இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்பொழுது இதுல அரசியல்வாதிகள் பலர் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக இப்படி சிறை கலவரத்தை ஊக்குவித்திருக்கின்றார்கள், சிறை கலவரத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ற பொருள்பட அவர் தன்னுடைய விமர்சன கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். இது இவ்வாறு இருக்க முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த விடயத்தை அதாவது நீதியமைச்சர் தடுத்திருக்கலாம், இந்த அரசாங்கம் தடுத்திருக்கலாம். தடுக்க தவறியது இந்த அரசாங்கத்தினுடைய தவறு. இந்த விடயம் நடக்கின்ற பொழுது இது தொடர்பான சில நிலைப்பாடுகளை எடுத்திருக்கணும். உடனடியாக விசேட அதிரடிப்படையினர் உள்ள நுழைய விட்டிருக்கணும். அவர்கள் விசேட அதிரடிப்படையினர் உள்ள நுழைய விட்டதால்தான் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணம். கிட்டத்தட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது பொலிஸ்மா அதிபர் கூட விசேட அதிரடிப்படையினர் உள்ள நுழைவதற்கான அனுமதி 6ஆம் தேதி தான் கிடைத்தது என்கின்ற விடயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார். சிறைச்சாளர்கள் ஆணையாளர் நாயத்திட்ட இருந்து இந்த விடயம் கிடைச்சா பிறகு, குறிப்பிட்ட அனுமதி கிடைச்சா பிறகுதான் நாங்கள் அடுத்த நாள் உள்ள போனோம் என்ற விடயத்தை சொல்றேன். கிட்டத்தட்ட இது ஒரு பின்னடைவு சம்பந்தமாக ஒரு தாமத போக்கு சம்பந்தமாகத்தான் இப்படியான நிலைமை வந்தது என்றதை முஜிபுர் ரஹ்மான் கூட சொல்கிறார். ஆகவே ஆளுங்கட்சி எதிர்கட்சி மேலேயும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேலேயும் பழி சுமத்துகின்ற ஒரு விசாரணையாக இது நடைபெறக்கூடாது. இது ஒரு சுயாதீன விசாரணையாக நடைபெற வேண்டும் என்றுதான் மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இருந்தாலும் இப்படியாக தொடர்ந்து ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்வதால அடுத்த கட்டம் நோக்கி இந்த விடயங்கள் நகர்றதுல ஒரு சிக்கல் நிலைமை ஏற்பட்டும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலேயும் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் இது தொடர்பாக முன்னை நாள்கள்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே முன்னைய காலகட்டத்துல மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சியில மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நேரடியாகவே சிறைச்சாலைக்கு சென்று ஒரு கலவரத்தை அடக்குற அமர நான் வந்துட்டேன் என்று சொன்னோன்னா அந்த கலவரம் நிக்குதுன்னா அந்த கலவரத்தை தொடங்கி வச்சது யாரு? மஹிந்த ராஜபக்ச. ஆக மஹிந்த ராஜபக்சவனுடைய ஒரு திட்டத்தின் கீழே மஹிந்த ராஜபக்சவனுடைய கட்டளையின் கீழே ஒரு சிறைச்சாலை கலவரம் நடக்குது. அதுக்கு பிறகு அந்த சிறைச்சாலை கலவரத்தை மஹிந்த ராஜபக்சவை அடக்குறார் என்றால் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை நாங்க செய்யறதுக்கு தயாரா இல்லை. ஏனென்றா ஏற்கனவே நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு கருத்தை முன்வச்சிருந்தார் என்று பாத்தீங்கன்னா, இந்த சிறைச்சாலை கலவரத்தை இது நீதியமைச்சர் அவர்கள் நிப்பாட்டி இருக்கலாமன், ஆனா அதை நிப்பாட்டே இல்லை என்ற ஒரு விமர்சனத்தை முன்வச்சார். அதுக்கான ஒரு பதிலடியாக தான் இவர் சொல்லியிருந்தார். நாங்க நேரடியா போய் நிப்பாட்ட அளவுக்கு இல்லை, அப்படி எங்களோட அரசாங்கம் இல்லை என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதே மாதிரி இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட தமிழ் ஊடக இணைப்பாளர் பேசுகின்ற பொழுது ஜாஸ் ஐன்ஸ்டீன் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருந்தாருன்னா, இந்த குறிப்பிட்ட விடயத்துல முன்னைய நாள்களில் இருக்கிற அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம். விஜயதாச ராஜபக்சனுடைய கைது பற்றி பேசப்படுகின்றது. அது தொடர்பான விடயத்தை செய்திருப்பதற்காகவோ அல்லது அது தொடர்பான விடயங்கள் அடுத்த கட்ட நகர்கள் சம்பந்தமாக பேசுவதற்கான ஒரு முன்முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த சம்பவம் நடக்கின்றது என்றதை ரெண்டையும் தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல்
உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் பிள்ளையான் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற கருத்தை அவன் முன்வைத்திருந்தார். கருணாம்மானும் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற சில விடயங்கள் வருகின்றன, சில பேசுபவர்கள் வருகின்றன. ஆனால் அவர் தொடர்பான எந்த ஒரு ஆதாரங்களும் திரட்டப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்து படவும் அவர் தன்னுடைய விஷயத்தை சொல்லியிருந்தார். ஆகவே உயிர்த்தனார் தாக்குதல் என்றது ஒரு முக்கிய நகர்வாக போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது பிள்ளையானிட்டே இருந்து சில விஷயங்களை கைப்பற்றி இருக்கிறோம், அதாவது வாய்மொழி மூலம் சில விடயங்களை கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்னுமே அது புதுவெளிக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. பார்க்கலாம் என்ன நடக்கின்றது என்பது சம்பந்தமாக. அடுத்ததாக இன்னொரு விடயம் தொடர்பாக பேசணும் என்று பார்த்தீங்கன்னா, தொடர் கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. விமல் வீரவன்சனுடைய சகோதரர் சரத் வீரவன்ச அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னை நாள்களில் அரசாங்கத்தினுடைய பொறியியல் துறையில இருந்த வாகனங்களை தவறாக பயன்படுத்தினார் என்ற அடிப்படையில். அதே மாதிரி எஸ்பி திசாநாயக் அவர்களுடைய சகோதரன் கைது செய்யப்பட்டிருந்தார், மாகாண சபை உறுப்பினராக இருந்தவர். அவர் என்ன விஷயம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தார் என்றால், இந்த குறிப்பிட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ஒருவருக்கு கொடுப்பதாக கூறி ஒரு தொகை பணத்தை பெற்றுக்கொண்டிருந்தார். முறைகேடாக ஊழல் முறைப்படி ஒரு பணம் ஒன்று கைமாறி இருக்கின்றது என்ற அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஏற்கனவே அவர்கள் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பான விடயங்களை பேசியிருந்தார்கள். அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அது வெறுமனே ஒரு பேசு பொருளான விடயமாகத்தான் இருந்ததை தவிர அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. இதில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், தென்னிலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். ரணில் விக்ரமசிங்க காலத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அடுத்த கட்டமாக என்ன நகர்வு என்றதுல ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதே மாதிரியாகத்தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. பார்க்கலாம் இந்த கைதினுடைய அடுத்த கட்ட பின்னணி, அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு அமைய போகின்றது என்பது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, பசில் ராஜபக்சவனுடைய பிடியானை பெரிய அளவில் பேசப்பட்டுள்ளது. பசில் ராஜபக்சவுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்ட பிறகு பசில் ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படுவார் என்ற விடயம் ஒரு பேசுபொருளானது. ஆனால் அவருடைய கைது இடம்பெற்றுதான் கேட்டீங்கன்னா அங்க ஒரு இடைவெளி ஒன்று நிலவுது. அதே மாதிரி கோடபாய ராஜபக்ச தன்னை பயங்கரவாத தரித்திரத்தின் கீழே இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமாக கைது செய்யக்கூடாது என்ற ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது பேசுபொருளாக ஆகிக்கொண்டிருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் அடுத்த கட்டமாக சுரேஷ் சிலைக்கு பிறகு கோடபாய ராஜபக்ச அவர்கள்லாம் கைது செய்யப்படுவார் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது கோடபாய ராஜபக்சனுடைய வழக்கு பேசப்படுகின்ற அளவுக்கு வந்திருக்கின்றது என்றால், ஏதோ ஒரு வகையில ராஜபக்ச குழாமினர் அரசியல் சட்ட ரீதியாக தங்களுடைய காய் நகர்த்தலை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனங்கள் ஒன்று, உயிர்த்தனார் தாக்குதல்ல கோடபாய ராஜபக்ச தான் சம்பந்தப்பட்டிருக்கிற விடயத்தை பிக்ஸ் பண்ணிட்டு விசாரணை நடக்குதோ என்ற ஒரு விடயம் ஒன்று பேசப்பட்டிருந்தது. இப்பொழுது இத ராஜபக்ச குழாமினர்கள் சட்ட ரீதியாக வலு லாபகரமாக கையாளுகின்றார்கள் என்ற விஷயம் இன்னொரு விதத்துல பேசப்படுகின்றது. ஏனென்றால் எந்த ஒரு விடயத்திலையும் ராஜபக்ச குழாமினருடைய கைது பெரிய அளவில் பேசப்படுகின்றது. குறிப்பாக ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க அவர்கள் பொது மேடையில ஏதாவது ஒரு முன்னை நாள் ஜனாதிபதியோ அவருடைய உறவினர்களோ கைது செய்யப்படுவார்னு சொன்ன பிறகு மஹிந்த ராஜபக்சக்கு விசாரணை நடக்குது. ஆனால் அவர் கைது செய்யப்படவில்லை. அப்ப எதிர்பார்ப்புகளை அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள் ராஜபக்ச குழாமினர் சார்ந்த கைதுல. ஆனா கைது நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு விஷயம் தண்டனையை நோக்கி நகர்த்தப்படல் வேண்டும், சரியான விசாரணைகள் மூலம். அதான் அங்க முக்கியம். சரியான விசாரணைகள் மூலம் நகர்த்தப்படுதா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரி தான் இந்த பசில் ராஜபக்ச அவர்களுடைய பிடியானை பிறப்பிக்கப்பட்டதும் இப்படியான விடயம்தான். அதற்கு பிறகு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, சிவப்பு நீல அறிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றன, எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றன. முன்னை நாள்கள்ல அரசியல் பயணிச்சு இப்ப வெளிநாட்டுல தப்பி இருக்கிறவர்கள், பாதாள உலக குழுக்கினர் வெளிநாட்டுல தப்பி இருக்கின்றார்கள், அவர்களுக்கு விடப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் அப்படியே தான் இருக்கிறது, பிடியானையும் அப்படிதான் இருக்கின்றது. இப்பொழுது பொதுஜன பிரமுனுடைய முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர்கிட்ட இது தொடர்பாக கேட்ட பொழுது எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், பசில் ராஜபக்சவுக்கு உடல்நிலை குறைவாக இருக்கின்றார். என்ன உடல்நிலை குறைவு, என்ன நோய் என்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அமெரிக்கா தூரமா இருக்கிறபடியா எங்களுக்கு தெரியாது என்று ஒரு நகைப்புக்குரிய மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச கேட்ட பொழுது பசில் ராஜபக்ச வெளிநாட்டுக்கு போனதும் எனக்கு தெரியாது, வந்ததும் எனக்கு தெரியாது என்ற அடிப்படையில பேசியிருந்தேன். கிட்டத்தட்ட பசில் ராஜபக்ச தொடர்பான விடயம் அடுத்த கட்டம் நோக்கி நகர்றதுல ஒரு சிக்கல் நிலைமை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏற்கனவே இது பசில் ராஜபக்சக்கு மட்டுமில்ல, ராஜபக்ச குழாமினர் சார்ந்த விடயங்கள் பேசுபொருளாகின்றன. ஆனால் ஒரு தண்டனையை நோக்கி நகர்றதுன்றது ஒரு சிக்கல் நிலைமையாக இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையில் எவ்வாறு இருக்க போகிறது என்பதனை.